Right. Welcome back to the session. Right. இன்னும் இருக்குது நிறைய எக்ஸாம்பிள் நான் தர பார்த்தேன். There's no enough time. Right. Okay. டைம் போதாது. இதை முடிச்சுக்கொள்வோம். என்ன விஷயம் சொன்னா, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு தந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க படிச்ச இங்கிலீஷ்ல பேசிக் லெசன். பேசிக் லெசன் தான் என்ன சார்? நீங்க படிச்சிருப்பீங்க am, is, are படிச்சிருக்கீங்களா இல்லையா? Yes or no? சொல்லுங்க பாப்போம். படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? Yes or no? எஸ்ன்னு சொல்றவங்க டைப் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் நாங்க படிச்சிருக்கோம். ஏமிஸா படிச்சிருக்கோம் சார். ரைட். எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ரைட். இதுக்கு வந்து பெயர் என்னன்னு சொன்னா பீவர்ப். பீவர்ப் சொன்னா ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ ஒரு இடத்தையோ இதை ஒண்ணு நீங்க டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறீங்க. அது யாரு, என்ன, எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அதோட கண்டிஷன் என்ன, அதோட நேச்சர் என்ன, என்ன நேச்சர் என்ன. ரைட்டிங் பை லெஃப்ட் ஹேண்ட். இப்படி ஒருத்தர் நேச்சர் இருக்கு. இது மாதிரி அத்தனை விஷயமும் காட்டுறது தான் பீவர்ப். பீவர்ப் சொன்னாலே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ரைட். நான் உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவேன்னு சொன்னா, ஒரு ஒரு 4-5 கிளாஸ்ல ஒரு 5-6 கிளாஸ் வச்சுக்கொள்ளுங்களேன். பீவர்பை நீங்க பெர்ஃபெக்டா படிச்சு நீங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் டீச்சரோட, இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரோட நீங்க ஆர்கியூ பண்ணி ஒரு 40% 50% இங்கிலீஷ ஆர்கியூ பண்ணி பேசுவீங்க. இது சரி, இது இல்லை. ரைட். நீங்க இது வரைக்கும் இவ்வளவு தான் படிச்சிருக்கீங்க. இன்னும் இருக்குது. இதோட ஸ்டேஜ் இன்னும் இருக்குது. என்ன இருக்குது? இத டைம் பீரியடா மாத்துறது இருக்குது. இப்படி சொல்லுங்களேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? காய்ச்சலா இருக்கு, சுகமில்லாம இருக்கு, ஐ எம் டயர்டா இருக்கிறேனா, ஐ எம் சிக். Hey, what happened to you? I am sick. எனக்கு சுகமில்லாம இருக்குது. நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு சுகமில்லாம இருக்கேன், சுகமில்லாம இருக்கேன், ஐ எம் சிக் அப்படியா சொல்லுவீங்க? இல்லையே. அப்படி சொன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். டாக்டர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு, எவ்வளவு நாளா காய்ச்சல் இருக்குது, எவ்வளவு நாளா சுகம் இல்லாம இருக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? 2 மாதமாக, 2 நாளாக, ரைட், முந்த நாட்டில் இருந்து, இப்படி சொல்லுவோமே. அது டைம் பீரியட். ஐ எம் சிக்னு சொல்றது வேற, டைம் பீரியட் வேற. அன்னைக்கு ஐ எம் சிக் 2 days அப்படி சொன்னா பிள்ளை முடிஞ்சுது. ஐ எம் சிக் ஃபார் 2 days சொன்னாலும் பிள்ளை. ரைட். I have been sick. இங்க பாருங்க பாப்போம். இங்க is am சொன்னீங்க, இங்க am சொன்னீங்க. டைம் பீரியட் மாறும் பொழுது have been மாறுது. I have been sick. I have been sick for 2 days. நேத்துல இருந்து நான் சுகமில்லாம இருக்கேன். முன்ன நான் போன வெள்ளிக்கிழமையில இருந்து சுகமில்லாம இருக்கேன். I have been sick since last Friday. ரைட். இது மாதிரி டைம் பீரியட் மாறுற மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கு போற இருக்குது கெஸ் பண்ணி பேசுறது, கெஸ்ஸிங். எல்லாமே கெஸ் பண்ணி பேசுறது. இது டெஃபினட்டா பேசுறீங்க, உறுதியா பேசுறீங்க. இது வந்து உறுதியா பேசுறீங்க. டைம் பீரியட். எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லவா? அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கிறா. நான் தெரியுமோ எவ்வளவு காலமா? 4 மாதமா பிரெக்னென்ட் ஆயிருக்கிறா. போன டிசம்பர்ல இருந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கிறா. ரெண்டும் வேற. ரெண்டையும் நீங்க ஒரே மாதிரி சொன்னா அவ்வளவுதான். she is pregnant from December இப்படி சொன்னா முடிஞ்சது. she is pregnant for 8 months அப்படி சொன்னாலும் பிள்ளை. she is pregnant right now. இப்பதான் pregnant. டைம் பீரியட நீங்க காட்டலாங்க. she is pregnant right now. she is pregnant these days. she is pregnant nowadays. she is pregnant today. இப்படி எல்லாம் பேசலாம். டைம் பீரியட மாத்தும்போது அப்படி பேசலாம். கெஸ் பண்ணேன். அவ பிரெக்னெண்டா இருக்கலாம். இதுக்கு she is pregnant சொல்லலாம், she has been pregnant சொல்லலாம். கெஸ் பண்றீங்க. he might be pregnant. இல்லவேளை அவ பிரெக்னெண்டா இருக்கலாம். she might be pregnant. might be model verbs. ரைட். model verbs இருக்கட்டும். நாங்க be verbsல படிப்போம். ரைட். பேசிக் be verb, டைம் பீரியட், கெஸ்ஸிங். இது மாதிரி அடுத்த ஸ்டெப் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர்ல போகுது. பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்குது. இதெல்லாம் டீச்சர்ஸ் மார்க்கு என்னன்றே தெரியாம இருக்கு. நீங்க எங்க படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது. நீங்க ஸ்கூல்ல படிச்சும் இல்ல, உங்களோட டீச்சர் உங்களை சரியா டீச் பண்ணியும் இல்ல, ட்ரெயின் பண்ணியும் இல்ல, நீங்களும் படிச்சில்ல. அத்தனை ஆரம்பத்துல சொன்னேன். இங்கிலீஷ் இஸ் a language. It must be taught. It must be teach as it is. Right? English is a language. It must be taught as it is. It must be learnt as it is. கட்டாயம் இருக்கிற மாதிரி படிப்பிக்கணும், இருக்கிற மாதிரி படிச்சு கொள்ளணும். இப்ப இருக்கிறத தான் உங்களுக்கு காட்டுறது. ரைட்.
யூகே சிலபஸ் சொல்லும் பொழுது யூகே காரன் அவங்களோட பிள்ளைக்கு டீச் பண்ற மெத்தட் தான் சொல்லி தருவாங்க. ஸ்ரீலங்கா பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க, இந்தியா பிள்ளைக்கு டீச் பண்ணுங்க, இப்படி சொல்லி தர மாட்டாங்க. அவங்களோட பிள்ளைக்கு எப்படி டீச் பண்ணணுமோ அந்த மெத்தட் தான் சொல்லி தருவாங்க. அதைத்தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரா உடச்சு காட்டுறேன். ரைட், இது பேசிக் விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், என்னோட ப்ரோக்ராம்ஸ்ல நான் சார்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரைட், த சார்ட் ஹேஸ் பீன் ஷேர்ட் வித் த குரூப்ஸ். பாருங்க பார்ப்போம். அதுல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ரைட், 100% ஃப்ரீ. இந்த கோர்ஸ் வந்து 100% ஃப்ரீ. ஒரு 1 மந்த்துக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளையிலும் தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட், இந்த கோர்ஸுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை, 100% ஃப்ரீயா தரோம். ஆனா இது வந்து ஒன் டைம் தான். ரைட், போன இயரோ இல்லாட்டி அதுக்கு முந்தின இயரோ ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தோம். அதுல நான் நினைக்கிறேன் ஒரு நிறைய மோர் தென் 250 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிச்சாங்க. அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ரைட் சார், 1 மந்த் இவ்வளோ படிச்சு பேசினாங்கன்னா நீங்களே ஸ்டாக் ஆகுங்க. 1 மந்த்ல இம்பாசிபிள் நினைப்பீங்க. ரைட் ரைட், நான் போடுறேன், அவங்க பேசுறாங்க பாருங்க, சேரை பத்தி பேசுறாங்க, லாங்குவேஜை பத்தி. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிரான்ஸ்ல இருந்தெல்லாம் படிச்சாங்க. ரைட், பிரான்ஸ்ல இருந்து துபாயில இருந்து நிறைய ஃபாரின் அவங்க பேசி போடுறாங்க பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாய்ஸ்ல இருக்கும் பாருங்க. ரைட் ரைட், அப்போ 1 மந்த் இது 100% ஃப்ரீ. ரைட், உங்களுக்கு வந்து இதுல ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குது, பிடிஎஃப்ஸ் கிடைக்குது. ரைட், கிழமையில 3 நாள் செஷன்ஸ் நடக்குது. ஒரு செஷன் வந்து 2 hours per day. ரைட், இது மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு லோக்கல் சர்டிபிகேஷன், இன்டர்நேஷனல் சர்டிபிகேட், வேர்ல்ட் ரெகக்னைஸ் பண்ணின உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட், இதெல்லாம் நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம். ரைட், இது என்ன சர்டிபிகேட் டீடைல், கோர்ஸ் டீடைல் எல்லாம் குரூப்ல ஷேர் பண்றேன்னு பாருங்க. ரைட், பார்த்துட்டு ஐடியா பண்ணுங்க. முதல்ல டக்குன்னு கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதீங்க. ரைட், கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதீங்க, ஐடியா பண்ணுங்க. இந்த சார் நல்லமா பெர்ஃபெக்டா டீச் பண்றாரா, விளங்குதா, ரியலாவே யூகே இங்கிலீஷ் தான் சொல்லி தராரா, எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு மற்ற இடத்துலயும் யோசிங்க. எல்லாம் ஓகேண்டா நீங்க எங்க விரும்புங்களோ அங்க படிங்க, என்னோட படிங்க நான் சொல்லல. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஃப்ரீ கோர்ஸ், 100% ஃப்ரீ கோர்ஸ். 1 மந்த்ல கம்ப்ளீட்டா நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க. ரைட், இன்ஷால்லா ஷூரா பேசுறீங்க. ஐ டேர் சே தட் யூ will be speaking English fluently. You will be able to speak English fluently within a month. Right, in a month, ஒரு மாசத்துல நீங்க fluent-ஆ இங்கிலீஷ் பேசுறீங்க. ரைட், இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் இல்லை. இது ஒரு ஆஃபர் ஒன்று தந்திருக்கு, ஒரு சான்ஸ் ஒன்று தந்திருக்கு, தேவைண்டா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்து உங்களுக்கு சர்டிபிகேட், லோக்கல் சர்டிபிகேட், இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் ரெண்டும் எடுக்கல. லோக்கல் சர்டிபிகேட் வந்து நான் நினைக்கிறேன் 1000 பே பண்ண வரும். ரைட், ஏன்னா போஸ்டல் சார்ஜ் எல்லாம் இருக்குது. இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் வேண்டா 5000 நீங்க பே பண்ணி எடுக்க. நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஜாப்புக்கு, ஹையர் ஸ்டடீஸ், வேற ஏதாவது நீங்க ஜாப் செய்யறதா இருந்தா, பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ற எதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இதுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் 1000 வந்து எடுப்பாங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 1000 ஒன்று பே பண்ண சொல்லுவாங்க. அந்த 1000 பே பண்ணிட்டு ஸ்லிப் அனுப்புவோம். உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று தருவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஐடியில தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின பிறகு ஸ்டூடெண்ட் ஐடியில தான் உங்களோட சர்டிபிகேட் இஷ்யூ ஆகும். அந்த ஸ்டூடெண்ட் ஐடி நீங்க தந்த பிறகு உங்களை புதிய குரூப் ஒன்று எட் பண்ணுவாங்க. அதுல தான் செஷன் நடந்துட்டு போகும். ஏதாவது டவுட் இல்ல, கிளியர் இல்லாட்டி லாஸ்ட்டுக்கு அட்மிட் பண்ணி பேசிக்கோங்க. ரைட், செகண்ட் ஒன் பாருங்க, எங்கட இருக்குது மாடர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது. இது வந்து மாடர்ன் ஸ்போக்கன்டா கொஞ்சம் நிறைய விஷயத்த பேசிக் இருந்து தெளிவா படிச்சு கொள்வீங்க. ரைட், இது கொஞ்சம் குயிக்கா படிக்கிறதுனால 1 மந்த், இது 1.5 month, இதுல கொஞ்சம் படிச்சு கொள்வீங்க தெளிவா. இது வந்து கோர்ஸ் ஃபீ வந்து 5000. ரைட், 5000 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணுவோம். மேலும் 5000. இதுக்கு வந்து லோக்கல் சர்டிபிகேட் ஃப்ரீ, டியூட் புக் ஃப்ரீ. டியூட் புக் கொண்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை. ரைட், சரியான வேத்தான டியூட் புக் கொண்டு எங்கேயும் ஸ்ரீலங்கால எங்கேயும் சொல்லி கொடுத்துருக்கல, எந்த சேர்மாட்டம் இருக்கலாம். நீங்க இதை கொண்டு போயிட்டு பேசிக் இங்கிலீஷ் அத்தனையும் இருக்குது. ரைட், நீங்க வெளியில போயிட்டு படிக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல போகும். அந்த டியூட் புக்ல விஷயத்த நீங்க படிக்கலாம். இதுல அமெரிக்கன் இங்கிலீஷ்னா என்ன, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னா என்ன, சிங்குலர், ப்ளூரல், மெஸ்குலின், ஃபெமினின், நிறைய விஷயம் இருக்குது. ரைட், ஒவ்வொரு விஷயம் துளி துளியா இருக்குது தமிழ் மீனிங்கோட. ரைட், 5000 அந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ண விரும்பி ஜாயின் பண்ணலும். ரைட், இந்த கோர்ஸ் வந்து இது ரெண்டும் வந்து ரைட், அதாவது 24, இது நாளன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. 24 இந்த மாசம் 24/7. ரைட், அடுத்தது எங்களுக்கு கோர்ஸ் வந்து இருக்குது டிப்ளோமா இங்கிலீஷ், ஃபவுண்டேஷன் இன் டிப்ளோமா. எல்லாம் நான் டீடைல் போடுறேன். ரைட், எவ்ரிதிங் வில் பி ஷேர் வித் தி குரூப். ரைட், டிப்ளோமா இங்கிலீஷ் இருக்குது. இது வந்து 2 months நடக்கும். இது என்னன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் யூ ஆர் an இங்கிலீஷ் டீச்சர். ஏறக்குறை நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறீங்க. ரைட், இந்த டிப்ளோமா நீங்க படிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல ஓனா அவனோட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க.
நீங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி பேசிக்ல இருந்து இங்கிலீஷ்ல என்ன எல்லாம் இருக்குதோ அத்தனை டிப்ளமா படி. நீங்க ஸ்ரீலங்கா சும்மா படிக்கிற டிப்ளமா இல்ல, ரைட்? சும்மா படிக்கிற டிப்ளமா இல்ல, நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கும் எல்லாத்துக்கும் வேர்ல்ட் ரெகக்னைஸ் சர்டிபிகேட் இருக்குது. இதுக்கு நீங்க ஒரு டீச்சரா மாற போறீங்க, ஒரு ப்ரொஃபஷனலா மாற போறீங்க என்றாலும் உங்களுக்கு இது சரியான வேர்ட், ரைட்? நீங்க ஒரு டீச்சர் நினைச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். இங்கிலீஷ் டீச்சர் நீங்க மெரிட் நான் நினைச்சுக்கொள்ளுங்க, என் பிள்ளைக்கு நான் டீச்சரா மாறி படிப்பிக்க போறேன், இல்ல நான் டீச் பண்ண போறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில எடுத்து நான் டீச் பண்ண போறேன், இப்படி எது வேண்டாம் நினைச்சுக்கொள்ளுங்க, ரைட்? இங்கிலீஷ் டீச்சர் இந்த முழு கோர்ஸுக்கு வந்து 8,000, ரைட்? இந்த ரெண்டு கோர்ஸும் வந்து ரைட் 25th ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முந்தி விரும்பினவங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் இருக்குது, உங்களுக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க என்ன, ரைட்? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னோட இன்னொரு கோர்ஸ் இருக்கு, நம்பர் 4, ரைட்? என்னன்னு சொன்னால் ஜெனரல் எக்ஸ்பிரஷன். ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன சார் அது? ஜெனரல் எக்ஸ்பிரஷன் சொன்னால் இது 1.5 month, ரைட்? கிராமரே இல்லாம இதெல்லாம் கிராமட்டிக்ல தான் நீங்க பேசுறீங்க, கிராமர் படிச்சு தானே பேசுறீங்க. நான் ஒன்று கேட்கிறேன், நீங்க சின்ன வயசுல இருந்து தமிழ் பேசுறீங்க, கிராமர் படிச்சீங்களா? இல்ல. எப்படி? எல்லாரும் பேசுறது காதுல விழுகுது, அந்த ஸ்டைல நாங்களும் பேசி வந்தோம், ரைட்? அந்த மெத்தட் தான் இது. இங்கிலீஷ்ல நேட்டிவ் ஸ்பீக்கர் சின்ன பிள்ளை கூட இங்கிலீஷ் தான் பேசும், வேற லாங்குவேஜ் பேசிட்டா இங்கிலீஷ் பேசுறது இல்ல. மாமா hungry, come on mom carry me இப்படி கூப்பிடும். hey I'm alone, is there anybody நீ கேட்கும், ரைட்? அப்ப அதெல்லாம் படிச்சா வருது, ரைட்? அப்ப அந்த கிராமர் ஸ்டைல வந்து இது வந்து 100% எக்ஸ்பிரஷன் தான் இது. அன்னைக்கு பேசுறீங்க, ஒவ்வொரு கிளாஸ் முடியும் நீங்க இங்கிலீஷ் பேசிட்டீங்க, படிச்சு பாடமாக்கி பிராக்டிஸ் பண்ணி இல்ல, கிளாஸ்லயே பேசுறீங்க, ரைட்? அன்னைக்கு இங்கிலீஷ் பேசிட்டே இருக்கிறீங்க, ரைட்? 4th one. 5th one வந்து அட்வான்ஸ் இங்கிலீஷ். அட்வான்ஸ் இங்கிலீஷ். அட்வான்ஸ் இங்கிலீஷ் என்னன்னு சொன்னா நீங்க எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க பாருங்க, இதுல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு பேசிக்கொள்ளு வச்சுக்கொள்ளுங்க. அட்வான்ஸ் இங்கிலீஷ் சொன்னால் சிம்பிளா உங்களுக்கு பேசலாம், ரைட்? பெரிசா தான் பேசணும். அட்வான்ஸ் இங்கிலீஷ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன், ரைட்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன், சிம்பிளா, ரைட்? The lady is my cousin. ஒரு பொம்பளை ஒரு லேடியோட காட்டி நான் சொல்றேன், the lady is my cousin, this lady is my cousin. யாரோ காட்டி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது சிம்பிள் இங்கிலீஷ், இதுல தான் நீங்க பேச போறீங்க. இப்ப நான் சொல்றேன், ரைட்? இது the lady is my cousin. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ரைட்? காருக்குள்ளுக்கு உட்கார்ந்துட்டீரா ஒரு லேடி, காருக்குள்ளுக்கு உட்கார்ந்துட்டீராவே, கையில பூ பொக்கை ஒன்று வச்சுட்டு இருக்கிறாவே, யார் கூட சரி போன்ல பேசிட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே, காருக்குள்ளுக்கு பூ பொக்கேன்னு கையில வச்சுக்கொண்டு ஒரு லேடி ஒன்று பாருங்க, ஒரு லேடி ஒன்று உட்கார்ந்துட்டீரா காருக்குள்ளுக்கு, கையில பூ பொக்கேன்னு வச்சுட்டு இருக்கிற 2 லேடி இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுவோம். அப்ப காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற லேடி கையில பூ பொக்கேன்னு வச்சுக்கொண்டு போன்ல யார் கூட சரி பேசிக்கொண்டு இருக்கிறாவே, அதான் எங்கட கசின், ரைட்? யார நான் சொல்றேன், இப்ப இந்த லேடியை நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன். The lady is my cousin. The lady is my cousin, right? இத சொல்லும் பொழுது the lady who is past tense சொல்றதுன்னா who was பேசிக்கொண்டிருந்த பிறகு நான் கதை சேஞ்ச் வச்சுக்கணும். The lady who was sitting inside the car. நான் பிறகு கிளியரா இதை படிப்பிக்கிறேன், குயிக்கா உங்களுக்கு காட்டுறேன், டைம் முடியுறேன், ரைட்? Sitting inside the car. The lady who was sitting inside the car, right, with a இருக்குது கையில என்ன இருக்குது, with a bunch of flowers. The lady who was sitting inside the car with a bunch of flowers and என்ன செஞ்சிட்டு இருக்கிறா, talking to someone, directா பேசிட்டீரா இல்ல, talking to someone over the phone, telephone, is my cousin. பாருங்க பாப்போம், விளங்குது இல்லையா? ரைட். The lady who was sitting inside the car with a bunch of flowers and talking to someone over the phone is my cousin. எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் பாருங்க பாப்போம். The lady who was sitting inside the car, காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற லேடி with a bunch of flowers, ஒரு பூ கொத்தோட பூ பண்டலோட இருக்கிறா, and talking to someone over the phone, யார் கூட போன்லயும் பேசிக்கொண்டு இருக்கிறா, is my cousin, was my cousin, is my cousin. இப்பதான் நான் பேசுறேன், is my cousin, எங்கட மதினி. That's it.
இதுதான் அட்வான்ஸ் இங்கிலீஷ். அதாவது பெரிய ஒரு சென்டென்ஸ் பேசுறோம், ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப். ரைட்? இப்படி சொல்லுங்களேன். பீஸா ஹட் பக்கத்துல ஒரு ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ரைட், அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆள் ஒன்று இருக்கிறாரு. கையில கைப்புள்ள என்ன தூக்கிட்டு இருக்கிறாரு, குடையொண்டு வச்சிருக்கிறாரு, டெனிம் போட்டுட்டு இருக்கிறாரு. இவர்தான் என்ற பழைய இங்கிலீஷ் டீச்சர். ரைட்? இது மாதிரி பாருங்க, பெரிய சென்டென்ஸ். இது எதுக்குண்டா, அட்வான்ஸ் இங்கிலீஷ் வந்து நீங்க எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. மாஸ்டர் டிகிரி, டிப்ளமா, பிஹெச்டி எது அடிச்சிருந்தாலும், எது படிச்சிருந்தாலும் அட்வான்ஸ் இங்கிலீஷ் சிம்பிளா பேசலாம். ரைட்? நீங்க ப்ரொஃபஷனலா மாற போறீங்க, பெரிய ஒரு ஜப்பு போக போறீங்க, பப்ளிக் ஸ்பீச்சரா மாற போறீங்க, மேகசின் ரைட்டரா மாற போறீங்க. இப்படி ஏதாவது பெருசா நீங்க எதிர்பார்க்கறதா இருந்தால் அட்வான்ஸ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் ஃபார் 8,000. ரைட்? எங்கேயுமே கிடைக்காது. அட்வான்ஸ் இங்கிலீஷ் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இப்ப நான் சொன்ன அட்வான்ஸ் இங்கிலீஷை பார்த்திருக்கீங்களா இல்லையா? இப்ப நான் ஒரு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸ் யார் சரி டீச் பண்ற மெத்தட் நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையா? எஸ் நோ, கம் ஆன், டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய இன்ட்ரடக்ஷன் பார்த்திருப்பீங்க, நிறைய கிளாஸஸ் போயிருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன சொன்னேன்? லேடி ஒன்று காருக்குள்ளுக்கு இருந்தா, ரைட், இன்னும் நிறைய அதை பெருசாக்கிட்டே போகல. பார்த்திருக்கிறீங்களா? எஸ் நோ, கம் ஆன், கிவ் யூ ஆன்சர்ஸ். நோ, ரைட், ஐம் ஷூர், ரைட், நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஏண்டா நிறைய சேர்மாறு பாருங்க. நீங்க எங்க சரி போகும்போது பாருங்க, அவங்க போட்டு போர்ட்ல போட்டிருப்பாங்க டிப்ளோமா இன் இங்கிலீஷ், IELTS டீச்சிங், இப்படி நிறைய போட்டிருப்பாங்க. ரைட்? ஆனால் அவங்களே டிப்ளமா தான் படிச்சிருப்பாங்க. அவர் டிப்ளமா படிப்பிச்சுட்டு அவர் டிப்ளமா படிப்பிக்கிறா சாத்தியமா இல்ல. ரைட்? முதல்ல பாருங்க சேர்மாறு என்ன படிச்சிருக்காரு, அவர் குவாலிஃபிகேஷன் என்ன, எங்க படிச்சிருக்காரு, எந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறாரு, எல்லாம் பாருங்க. எப்படி டீச் பண்ண, சிலவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க, டீச் பண்ண மெத்தட் தெரியாது. சிலவங்க கொஞ்சம் டீச் பண்ணி படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் டீச் பண்ணுவாங்க, பேசி கீசி சமாளிச்சு கொள்வாங்க. இது மாதிரி எல்லாம் இருக்குது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன், த ஃபைனல் ஒன். ரைட்? எங்கட இன்னொரு லாஸ்ட் ஃபைனல் ப்ரோக்ராம் இருக்குது, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ரைட்? இது வந்து 2 month, சாரி 3 month, 2 month அதுக்குள்ள உங்களுக்கு கவர் பண்ணிக்கொள்ளும். நீங்க படிக்கிற எக்ஸ்பீரியனோட ப்ராக்டிக்கலை பொறுத்து. ரைட்? 3 month வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஜெனரல் இங்கிலீஷ், அட்வான்ஸ் இங்கிலீஷ் வந்து 2 month நடக்கும், அது வந்து 8,000. ரைட்? ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து 15,000 3 monthல நடக்கும். எப்படின்னு சொன்னா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க ஸ்ரீலங்காவில் படிச்சீங்களே, டிகிரி எடுத்தீங்களே, மாஸ்டர் குவாலிஃபிகேஷன் எடுத்தீங்களே, இது இல்லாது உலகத்துல more than 25 countries abroad license. என்ன சார் உலகத்துல? இப்ப ஸ்ரீலங்காவை விடுங்க, ஸ்ரீலங்காவில் அப்ப உங்களுக்கு தேவையே இல்லை. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 25-30 நாடுகள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு டீச்சிங் லைசன்ஸ் ஒன்று எடுத்து தருவோம். அதெல்லாம் நான் குரூப்ல போடுறேன், பாருங்க. ரைட்? நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அதெல்லாம். ரைட்? அதாவது ரியலா 25-30 நாடுக்கு மேல ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு டீச்சிங் லைசன்ஸ் ஒன்று தருவாங்க. அதை தூக்கிட்டு நீங்க எங்க வேண்டாலும் போயிட்டு வெளிநாட்டுல டீச் பண்ணுவீங்க. உங்களோட கையில கிடைச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு விசாக்கு அப்ளை பண்ணுவீங்க. ரைட்? ஆனா இப்படி ஒன்று இருக்குது, விசாக்கு அப்ளை பண்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டா நீங்க மாட்டிக்கொள்ளவும் கூடாது. அதனால நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிறோங்க. நான் சொல்லி தருவேன் டீச்சர் ட்ரைனிங், எப்படி நீங்க பேரண்ட்ஸ் கவனிக்கணும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கணும், எப்படி டீச் பண்ணணும். உங்களுக்கு வேற டீச்சிங் மெட்டீரியல் தருவோம். டீச்சிங் மெட்டீரியல் தந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னென்ன ஏஜுக்கு என்னென்ன மாதிரி நீங்க டீச் பண்ணணும், இது அத்தனையும் சொல்லி தருவோம். ரைட்? எப்படி ஒவ்வொரு லெட்டர் நான் சொல்லவா, எல்பெட் ABC இருக்கிறேன், நீங்க எப்ப சரி ஒரு ஹவர்ல எல்பெட்டை படிச்சு கொள்ளையுமா? எஸ் நோ, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் வித்தின் 1 hour, ஜஸ்ட் இன் hour எல்பெட்டை ஒரு ஹவர்ல படிச்சு முடிக்கலுமா? எல்பெட் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ற, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் டைம் வேணும்? 5 minutes, 10 minutes, 1 hour? எவ்வளவு நேரம்? எல்பெட்டை நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் வேணும்? நீங்க டீச் பண்றதா இருந்தா எவ்வளவு நேரம் டைம் வேணும்? எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க பார்ப்போம், சும்மா எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 minutes போதுமா? Alphabetனா there are 26 letters in English language. It can be divided into 3 groups, vowel, consonant. எவ்வளவு நேரம் வேணும்? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 5 minutes, 10 minutes, 20 minutes. ரைட்? நான் உங்களுக்கு alphabet கிட்டத்தட்ட 1 month மேல படிப்பிச்சேன். அவ்வளோ இருக்குது ரியல் இங்கிலீஷ்ல. எந்த டீச்சர்ஸ்ல கேளுங்க பார்ப்போம், எந்த டீச்சர்ஸ்ட வேணாலும் கேளுங்க, எல்பபெட்டை பத்தி எங்களுக்கு 1 month நீங்க படிப்பிக்கிறீங்களான்னு பைத்தியமான்னு கேட்பாங்க. 5 நிமிஷத்துல சொல்லித்தாருன்னு சொல்லுவாங்க.
5 நிமிஷத்துல எல்பபெட் என்ன 26 எழுத்து இருக்குது. இது ஏபிசி, இது இவ்வளவுதான் எல்பபெட். இதுல உயிரெழுத்து மெய் எழுத்து இதை சொல்லி தருவாங்க. அது இல்ல. எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ரைட். இப்ப என்னோட ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டீச்சர் ட்ரைனிங் இருக்குது. இதுல எது வேணும்னாலும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி படிக்கலும். ஆனா டீச்சர் ட்ரைனிங் செய்யறதா இருந்தால் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று. டிப்ளமா செஞ்சா இன்னும் ரைட் லேசா படிச்சு கொள்ளலும். டிப்ளமா செஞ்சா லேசா படிச்சு கொள்ளலும். அட்வான்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறதா இருந்தாலும் இது வேணும். ஏன்னு சொன்னால் இதுல ஆக்டிவ் வாய்ஸ் பெசிவ் வாய்ஸ் எல்லாம் படிக்கணும். நீங்க அந்த டென்ஸை கிளியரா விளங்கினா தான் நான் சொன்னேன். காருக்குள்ளுக்கு உட்காந்துட்டு லேடி கையில பூ எல்லாம் வச்சுட்டு இருக்கிற லேடின்னு எல்லாம் சொன்னேனே. அப்ப அந்த டக்கு நீங்க அதை சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த டென்ஸ்ல இருந்து வரும். நான் சொன்னேன் இஸ் வந்தால் பிரசன்ட், வாஸ் வந்தா பாஸ்ட், இப்படி சொன்னேனே. இதே பெசிவ் சென்டென்ஸ்ல ரைட். உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்றேன்? யூ வில் பி அரெஸ்டட். உங்களோட பேச தூக்குவாங்க. யுவர் பேஸ் வில் பி ஸ்டாலன். ஆளு சொல்லல ஃப்ரெண்ட்லி. யார் அரெஸ்ட் பண்ற சொல்லல. யாரோட பேச எடுக்கிறாங்க சொல்லல. ரைட். இது மாதிரி பெசிவ் சென்டென்ஸ். ரைட். பெசிவ் சென்டென்ஸ் பேசுறதா இருந்தா இதெல்லாம் டென்ஸ் எல்லாம் நீங்க கிளீனா விளங்கணும். இதுல A to Z உங்களுக்கு படிப்பிப்போம். எந்த டவுட்டும் இல்லாம நீங்க திருப்பி லைஃப் டைம் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று போக தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது ஃப்ரீ, 100% ஃப்ரீ. இது மட்டும் ஒரு ஆப்ஷனல், ஒரு ஆஃபரா தந்திருக்கிறோம். இந்த இயருக்கு மட்டும் சான்ஸ் ஒன்று தந்திருக்கு. அடுத்த பிறகு நடக்குமா என்னன்னு தெரியாது. போன லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்ன இயரோ ஒருக்கா கொடுத்தோம் ஞாபகம் இருக்குது. ரைட். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் 1000 பே பண்றது மட்டும்தான். அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் ஐடி இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் செய்யல. படிக்கவுமேல குரூப்புக்கு ஹெட் ஆகவுமேல புதிய குரூப்ல ஹெட் ஆக்கி தான் படிப்பாங்க. புதிய குரூப்புக்கு உங்களுக்கு வரையலாம், சர்டிபிகேட் எடுக்கல, அப்ப எதுவும் இல்லை. ரைட். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக 1000 பே பண்ணணும். உங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. இதுல மத்த விஷயங்கள் ரெக்கார்டிங், பிடிஎஃப், புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இதுல நீங்க தேவையான புக் ஒன்று வாங்குறதா இருந்தா 1500. ரைட். சர்டிபிகேட் வேற நீங்க பே பண்ணணும். இதுல எல்லாத்துலயுமே லோக்கல் சர்டிபிகேட் கிடைக்குது. அதை விட இப்ப இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் இது உங்களுக்கு டீச்சர் லைசன்ஸ் எல்லாம் சரியான ஒர்த். ரைட். இதுல நீங்க கொஞ்சம் பே பண்ணி தான் எடுக்க வேணும். இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் பே பண்ணி தான் எடுக்கணும். மற்றது நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க. மற்ற இடத்துல நீங்க பேசுற மாதிரி இன்டர்வியூ, வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ், ஐ எம் கம் ஃப்ரம், இப்படி எல்லாம் இன்டர்வியூ நீங்க பேச தேவையில்ல. உங்களோட 2 கேள்வி 3 கேள்வியோட அவங்க பயந்துருவாங்க. யாரு? இன்டர்வியூவோ. அவர் யோசிப்பாரு, இவரை இன்டர்வியூ பண்ணினா நாங்க மாட்டிக்கொள்வோம். ஏன்னா நீங்க பேசுறது 100% பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல, பிரிட்டிஷ் ஸ்லாங்ல பேசுறீங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்லவா? ரைட். நான் சொன்ன எல்பபெட்ல ரைட் ஏல இருந்து நான் உங்களை படிப்பிக்கிறேன்னு சொன்னேன் தானே. ரைட். உதாரணத்துக்கு சொல்லுங்க பாப்போம். இது என்னன்னு சொல்லுவோம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அன்மியூட் பண்ணி பேசுங்க பாப்போம். ரைட். I'll unmute the. Right. I unmuted your mics. சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன இது? What is this? How to pronounce this word? Table. Very good. ஆனா நாங்க படிச்ச இங்கிலீஷ்ல தான் டேபிள். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஒரு நாள் டேபிள்னு பேச மாட்டாங்க. இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கேட். இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பேபி. இல்ல. டேபிள், பேபி, கேட். இது என்ன? லேட். ஏன் நீங்க லேட்? Why are you late? இப்படித்தான் பேசுவோம். நேட்டிவ், hey, why are you late, man? Why are you late? Late. நாங்க லேட். Baby. That is my baby. That's my baby. Hey, baby, why are you crying, baby? Your daddy is here, baby. தான் பேசுவாங்க. நாங்க பேசிட்டு, hello, is there anybody? இப்படிதான் ஸ்ரீலங்கால பேசுவோம். அவன் பேசுறது எதுவும் விளங்காங்க. நாங்க தட்டி, ஹலோ, இஸ் தேர் எனிபடி, இப்படி கேட்போம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், ஹலோ, இஸ் தேர் எனிபடி, விளங்குதா சொல்றது? இப்படித்தான் பேசுவாங்க. ரைட். அவங்க பேசுறது எங்களுக்கு விளங்காது. நாங்க இது என்னன்னு சொல்லுவோம்? நேம் சொல்லுவோம். அவன் நேம் சொல்ல மாட்டான். நெய்ம். வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் ஏஜ்? செவ்வாய்க்கிழமைக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். செவ்வாய்க்கிழமைக்கு என்னன்னு சொல்லுவோம்? Tuesday. Very good. Tuesday. இது Tuesday இல்ல, Tuesday. Tuesday சொல்றதும் இல்ல. Tuesday. Tuesday. Today is Tuesday, right? Today நான் சொல்லுவோம். Today. What's your name, man? Is this your sister? Is your brother? Okay, Tuesday. Wednesday சொல்லுவோம். இதை எப்படி சொல்றேன்? Wednesday. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். புதன்கிழமை. Wednesday.
Wednesday, Wednesday. ரைட், யாரு IELTS எக்ஸாமினேஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? IELTS, IELTSனா யாருக்கு தெரியும்? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரைட், IELTS சொல்றது ஒரு எக்ஸாமினேஷன், இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ரைட், அதாவது நீங்க இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கண்ட்ரி போறதா இருந்தால் 4 மேஜர் ஸ்கில்ஸ் இருக்குது. ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். இந்த மேஜரா 4 ஸ்கில்ஸையும் உங்களோட செக் பண்றேன் நான். அவனோட அவன் பேசுறது விளங்குதா, அவன் பேசுறது நீங்க விளங்கி கொள்றீங்களா, உங்களுக்கு பேசலுமா? ரைட், IELTS எக்ஸாம் போனா தெரியாத மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொள்வோம், இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட், சும்மா தெரியாத மாதிரி உங்களுக்கு நம்பர் ஒன்று தருவாங்க. இதை சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு அட்மிட் பண்ணி பேசுங்க பாப்போம். 5 2 0 8 4 12. டக்குன்னு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சேர் ஏசுறாரா, சிரிக்கிறாரா? உங்களுக்கு சொல்லித்தாரேன். நான் நீங்களா இருந்த என்ன தெரியுமா செய்வேன்? இருக்கிற எல்லாரும் விட நான் தான் முதல்ல பேசுவேன். ஏண்டா எனக்கு வேணும், சும்மா ஒரு கிடைக்குதா ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்வேன். என் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, என் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதா? மத்தவங்க சிரிச்சுட்டு போகட்டும், அவங்க சிரிக்காட்டி என்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமா? 52,084. ஒன்றா சொல்லுங்க. 5 Right, 5. Come on. 2 2 0 0 8 8 4 4 12 மொத்தமா சொல்லுங்க பாப்போம். எப்போ 12. 12. நீங்க IELTSல ஃபெயில், உங்கள வெளிநாட்டு கிடைக்கலையே? இல்லையே சார், சரியா தானே சொன்னேன். இல்ல, நீங்க பில, யூ ஆர் ஃபெயில். அப்ப என்ன சார் சொல்றேன்? 5 2 0 8 4 12 சொன்னா சரியா சார்? நாங்க அந்த இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கோம், அது இங்கிலீஷே இல்ல, broken இங்கிலீஷ். அப்ப நேட்டிவ் ஸ்பீக்கர் 5 5 5ன்னு சொல்றீல்ல, 5 2ன்னு சொல்றீல்ல, 2 5 2 O லெட்டர் சொல்லுவோமே, 5 2 0 8 4. இது 12ன்னு சொல்றீல்ல, 12 12 12 12 12 12 12 அப்படி சொல்றீல்ல. ரைட், 12 5 2 0 8 4 12. ரைட், இதே நீங்க வச்சுக்கொள்ளுங்களேன். இதை நாங்க தெரியான்னு சொன்னால், இந்த வேர்டை யாருக்கு தெரியான்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் தெரியும், தெரியான்னு யாரும் சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு தெரியா சார் இந்த வேர்ட், இந்த வேர்ட்னா என்னன்னு எனக்கு தெரியா. ரைட், இதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றது பாப்போம். லவ், லவ் இது இங்கிலீஷ்ல இவ்வுண்டு ஒரு வேர்டே இல்ல. ரைட், லவ் லவ் அப்படி சொல்றீல்ல, லவ். I love you. She loves me. She loves me. I love you. I have lemon puff. if சொல்லுவோமே, லெமன் பஃப்னு சொல்றோமே, இது மாதிரி have இல்லையா சார்? இல்ல, have இல்ல, இது have இல்ல, puff அப்படி சொல்ற மாதிரி have. ரைட், நேம் பேபி சொன்ன மாதிரி. ரைட், டாக்டர் டி சத்தம் இல்லை, டி சத்தம் இருக்குதுண்டா, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சோல்டியரா, சோல்டியரா, சோல்ஜர், சோல்ஜர், ஹீஸ் அன் சோல்ஜர், சோல்ஜர். இது என்ன பேர்? எஜுகேஷனா, எஜுகேஷன் சொல்றீல்ல, எஜுகேஷன், எஜுகேஷன். இது என்ன பேர்? ஸ்கெட்யூல்டா சொல்றீங்க, ஷெட்யூல். இது ரெண்டு மாதிரி சொல்லலும். யூஎஸ்ல ஷெட்யூல், யூகேல ஸ்கெட்யூல். சாரி, யூகேல ஷெட்யூல், யூஎஸ்ல ஸ்கெட்யூல். ஆனா ரெண்டுலயும் டி சத்தம் வரல. ரைட், இதை நான் சொல்லுவோம். இது தெரியாதா சார்? பிசாவா, பிசாவா இல்ல, பீட்சா. இதுக்குள்ள டீ ஒன்று ஒளிஞ்சு இருக்கு, யாருக்கு தெரியும்? பீட்சா, பீட்சா. Can I have a piece of pizza? பீட்சா. தண்ணிய வேஸ்ட் ஆக்காதீங்க, மணிய வேஸ்ட் ஆக்காதீங்க சொல்லுவோம் தானே. வேஸ்ட்னு சொல்றீல்ல, இது வேஸ்ட். இடுப்புக்கு சொல்லுவோம், what is your waist size? இடுப்புக்கு சொல்லுவோமா, உட ட்ரவுசர் வேஸ்ட் சைஸ் எத்தனைன்னு கேட்போம். இது வேஸ்ட், வேஸ்ட் பண்றேன்னு சொல்லுவோம். ஆனா ரெண்டும் ஒரே ப்ரொனன்சியேஷன், வேஸ்ட். Don't waste your money. What is your waist size? Because I have to buy a trouser for you. What is your waist size? Waist, 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 waist. Letter different. Right? Idan real English na உங்களுக்கு சொன்ன மாதிரி. Is there any query? Come on. ஏதாவது டவுட் இருக்குதா? It's time to wrap up my session for today. டைம் முடிக்கிறது டைம் சரி.
right? ஏதாவது query? Come on. Is there any query? Doubt இருக்குதா? ஏதாவது doubt related to this course, programs, everything you can ask me your queries. கேளுங்க, ஏதாவது doubt இருந்தா. Come on. இருக்குதா இல்லையா? Yes or no? அன்மிட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். queries, doubt இருந்தா கேளுங்க. இல்லாட்டி over the phone பேசணும்னா கேளுங்க. No more queries. There's no any queries. Doubt இல்லையா? Come on. Doubt இல்ல. Right. Recordings, other documents, and bank detail, everything will be shared with your groups. Diploma course வந்து நீங்க ஸ்ரீலங்கா படிக்கிற டிப்ளமா இல்ல, 100% all இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி நீங்க ட்ரெயின் ஆகுவீங்க. யாரோட வேண்டாலும் ஆர்கியூ பண்ணி பேசுவீங்க. ஹையர் ஸ்டடீஸ், உங்களோட ஜாப்புக்கு, ஃபாரின் ஜாப்புக்கு, ஒரு ஆஃபீஸ்ல பஸ்ஸா மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ரைட்? உங்களோட லைஃப்ல ஃபியூச்சரை மாத்துறதுக்கு ஒரு செட்டப் தான் டிப்ளமா. ரைட்? ஸ்போக்கன் இங்கிலீஷ், அடுத்தது பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் சும்மா ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்க போயிட்டு 30,000 50,000 கொடுத்து படிக்கிறீங்களே, அது மாதிரி படிக்கிறது தான் அது. ரைட்? அதுலயும் நிறைய மாற்றங்கள். அதுவும் ஸ்ரீலங்கா சிலபஸ் இல்ல, 100% யூகே சிலபஸ்ல தான் டீச் பண்றோம். ரைட்? அப்ப ஸ்ரீலங்கா இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாம இருக்குமே, அதையும் சொல்லி தருவோம். அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன, நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன, இதை நான் சொல்றேன், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். போலீஸா? இத போலீஸ்னு சொல்ற இல்ல, பெலீஸ். பெலீஸ் இது யூகேல சொல்றதுதான் பெலீஸ். யூஎஸ்ல வந்து காப். shall I call the cop? இது மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு காட்டுவோம். ஸ்ரீலங்கா இங்கிலீஷ்னா என்ன, யூகே இங்கிலீஷ்னா என்ன, ரைட்? எல்லாம் டிஃபரெண்டா காட்டுவோம். ரைட்? உங்களை ஸ்ரீலங்கா இங்கிலீஷ் சொல்லி தருவோம், யூஎஸ் யூகே எல்லா டிஃபரெண்ட்டையும் காட்டுவோம். ரைட்? டிப்ளமா சரியான வேர்ட். அதுக்கு மேல அட்வான்ஸ் இங்கிலீஷ் டீச்சர் ட்ரைனிங் செய்வோம் மேலும், டிப்ளமா பிறகு அட்வான்ஸ் இங்கிலீஷ் செஞ்சுட்டு செய்வோம் மேலும். அட்வான்ஸ் இங்கிலீஷ் இல்லாம டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்வோம். யார் சரி ப்ரொஃபஷனல் தொழில் ஒன்று தேடிக்கொள்ள போறீங்களா, மந்த்லி ஒரு 50,000 100,000 உங்களுக்கு இன்கம் ஒன்று தேடிக்கொள்ள ஆசைப்படுறீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமே செய்யுங்க. அதாவது டிப்ளமோ முதல்ல செய்யுங்க, டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யுங்க. டிப்ளமோ இங்கிலீஷ் கமிங் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? எல்லா டீட்டெயிலும் போடுறேன். சின்ன அமௌண்ட் தானே, அதை டிவைட் பண்ணி பாருங்க. சின்ன ஒரு அமௌண்ட், ஒரு டீ குடிக்கிற காசு ஒரு கிளாஸ், அவ்வளோ இல்லையா இருக்கு. ரைட்? அப்போ அவ்வளோ சின்ன கிளாஸ் 1 இயருக்கு குறைய செய்யற டிப்ளமா ஒர்க் இல்லை என்று கேள்விப்பட்டு உண்மையா அது இப்படி இருக்குது. ரைட்? அது வந்து எல்விக்யூ லெவல் இருக்குது, அதெல்லாம் போட்டு தருவாங்க. சிலது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல 6 மந்த் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் தரும்போது 2 மந்த் படிச்சேன்னு தரையலாம், தந்து அதை பிச்சு வீசிடுவாங்க. ரைட்? நான் உங்களுக்கு வந்து தார சர்டிபிகேட் வந்து மோர் தென் 6 மந்த்னு சொல்லிட்டு தான் தருவேன். குறைஞ்சது 6 மந்த் இல்லாட்டி மோர் தென் 6 மந்த். ஏண்டா அந்த 6 மந்த்துக்குள்ள பீரியடை வந்து நாங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல தான் கவர் பண்றோம். உதாரணத்துக்கு நான் டக்குன்னு சொல்றேன். இப்ப நீங்க வெளியில படிக்கும்போது ஒரு சென்டென்ஸை தந்து நிறைய புக் நிறைய எழுத தருவாங்க, உங்களை ப்ராக்டிஸ் பண்ண. இது அந்த மெத்தட் இல்ல. ரைட்? ஸ்ட்ரக்சர் மெத்தட். நான் வாழ ஒன்று சொன்னாலும் கூட போதும், நீங்க ஒரு நாளைக்கு 100 இல்ல 1000 இல்ல 1,00,000 இல்ல விடிய வேண்டாலும் அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சு பேசிட்டே இருப்பீங்க. ரைட்? அதான் சொல்றதுக்கு டைம் போதாது, பேசுறதுனால வேண்டாலும் கேட்டுக்கொள்ளையிலும். நான் மேலோட்டமா சொல்றேன். ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் காட்டினால் அந்த ஸ்ட்ரக்சரை நான் சொல்லி தருவேன். நீங்க இப்படி போட்டா கொஸ்டனா மாறும், இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லி தருவேன். 2-3 எக்ஸாம்பிள் தான் தருவேன். அதை நீங்க தலையால பார்த்தாலும் கூட போதும், எழுதாதீங்க. அவ்வளவு சிம்பிளா சொல்லி தருவேன். நான் சொன்னேன் ஆரம்பத்துல சொன்னேனே, நீங்க பிராக்டிஸ் பண்ற மெத்தட் நீங்களே போற கேட்பீங்க, பிராக்டிஸ் பண்ண நானான். ரைட்? அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே சைக்காலஜி சிஸ்டத்துல உங்களுக்கு தெரியாம நீங்க படிக்கிறீங்க. ரைட்? நான் என் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்க. நீங்க கெஸ் பண்ணுங்க, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்களா இல்ல ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுறாங்களா? ரைட்? அது போற டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? எனி மோர் क्वेश्चंस? கம் ஆன். 2 மந்த்ல படிக்கும்போது எங்களுக்கு அது வர்த்தா இருக்கிற சார் சொல்லிக்காம சொல்லுங்க. 2 மந்த்ல படிக்கிறது நீங்க 1 இயர் படிக்கிறதை விட வர்த்தா இருக்குது. நீங்க 2 மந்த்துக்கு மட்டும் நீங்க டைம் டியூரேஷன் விடுங்க, அந்த ஸ்டைல்ல படிக்கும். நான் பல இங்கிலீஷ் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். I am hungry, I am tired, come here, go there, catch the ball, அதான் சொல்லித்தாரேன் இல்ல. ரைட்? பேசிக்ல இருந்து எல்பெட் ஏல இருந்து, ஏ லெட்டர் எப்படி வருது, எதுக்கு யூஸ் பண்றோம். நான் சொன்னேன் எல்பெட் ஏ கூட ஒரு மாசம் படிப்பிக்கல, நான் சொன்னேன் ஆரம்பத்துல. ரைட்? அவ்வளவு இருக்குது. இதை டீச்சர்ஸ் மாத்த கேட்டு 5 நிமிஷத்துல சொல்லி தந்துருவாங்க. அவ்வளவு விஷயம் இருக்குது. அவ்வளவு எல்லாம் படிச்சுக்கொள்ளையிலுமா படிச்சுக்கொள்ளையிலும்.
ரைட் 2 months சொன்னது எக்ஸ்டெண்ட் பண்ண வந்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு டைம் போதாது. உங்களுக்கு ப்ராக்டிகல் செஷன் இது, ரிவிஷன் செஷன் இது, பிரசன்டேஷன் இருக்குது. நீங்க பேசுறீங்க லைவா, பிரசன்டேஷன் எல்லாம் தாரீங்க எனக்கு. அப்ப எப்படி ஏதாவது பார்த்து ரெக்கார்டிங் அப்படியே கட் பண்ணி அனுப்புறீங்களா? இல்லையே, நீங்க லைவா பேசுறீங்க. ரைட், நான் போடுறேன் பாருங்க, குரூப்ல போடுறேன். ரைட், பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பாருங்க. ரைட், எனி மோர் क्वेश्चन? கம் ஆன், well done. Not at all. Right, okay. Any more question? No more question. Okay then, it's time to wrap up my session for today. See you next time with a brand new video. Until then, stay safe, keep practicing. Good night, you all. Do this.